ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சேனலில் உங்களுக்கு நான் லா ஆஃப் அசம்ப்ஷனை என்ன, லா ஆஃப் அசம்ப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட டிசைரை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், அட் த சேம் டைம் இங்கே நிறையா சக்ஸஸ் ஸ்டோரி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த சக்ஸஸ் ஸ்டோரியை நீங்கள் கேட்டாவே உங்களுக்கு தெரியும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு அஃபர்மேஷன் எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அந்த அஃபர்மேஷனை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் உங்களோட டிசைரை ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் ஒரு எஸ்பி ரிலேட்டட் சக்ஸஸ் ஸ்டோரி தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த சக்ஸஸ் ஸ்டோரி நீங்கள் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிலீஃப் ஆயிரும் நம்மளோட அஃபர்மேஷன் எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அண்ட் நம்ம என்ன அஃபார்ம் பண்ணுறோமோ அது எப்படி நம்மளோட ரியாலிட்டியாக சேஞ்ச் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சக்ஸஸ் ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ இவங்க சொல்கிறாங்க, இந்த வருஷம் இவங்களுக்கும் இவங்களோட பிஎஃப்க்கு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு இந்த வருஷம். ஸோ இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் வந்திருக்கு அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட அந்த எஸ்பி மேலே எந்த ஒரு லவ்வும் கிடையாது. ஸோ நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி டிசைட் பண்ணாங்க. ஸோ இவங்க நினச்ச மாதிரி அவங்களோட எஸ்பி கூட பிரேக்கப்பும் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ தென் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு தெரிய வந்தது இவங்களோட எஸ்பி அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் வரதுக்காக திங்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த செகண்ட் இவங்க ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போவும் இவங்க அவங்களோட எஸ்பி கூட லவ் பண்ணுறாங்க அப்படி மாதிரி ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க ஃபீல் பண்ணதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் சொல்லியிருக்காங்க அவங்க திருப்பி ரிலேஷன்ஷிப்பில் வரணும் அப்படின்ட்டு. பட் அவங்களோட எஸ்பி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் அவங்க அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேலே தான் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ அவங்க கூட தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஆசைப்படுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க சில அஃபர்மேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, he loves me and he decided to with me, he can't stand her. அண்ட் இவங்க சொல்கிறாங்க, ஐம் நாட் கிட்டிங். ஆஃப்டர் 3 days கழிச்சு அவங்களோட எஸ்பி இவங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க. காண்டாக்ட் பண்ணி அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கூட அவங்க ஸ்டாண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க ஆல்கஹாலிக்காக இருக்காங்க. ஸோ இவங்கள தான் லவ் பண்ணிகிட்ருக்காங்க, இவங்க கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க பண்ண அந்த 3 days அஃபர்மேஷன்லேயே அவங்க எஸ்பி திருப்பி இவங்கள்ட்டே வந்துட்டாங்க. அட் த சேம் டைம் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு காண்டாக்ட் பண்ணுறதோ இல்லை அவங்க கூட எந்த ஒரு டச்சில் இருக்கிறதோ எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. இவங்களோட ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டை விட ரொம்ப அதிகமாக நல்லா ஆயிடுச்சு. இவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் பாசிபிள். நீங்கள் உங்களோட அஃபர்மேஷனை நம்பி அஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தால், நம்ம வேவர் ஆகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். நம்ம போய் 3Dயில் செக் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது நம்மளுக்கு ரிசல்ட் கிடச்சதா, அந்த சைட்லேருந்து எதாவது ரெஸ்பான்ஸ் வந்துச்சா அப்படின்ட்டு. உங்களோட அஃபர்மேஷனை கண்ணை மூடி ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் அஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் சீக்கிரமாக கிடைக்கும். இவங்களுக்கெல்லாம் ஏன் ரிசல்ட் சீக்கிரமாக கிடைக்குது அப்படின்னா, அவங்களோட அஃபர்மேஷனை ஃபோக்கஸ் பண்ணி அஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க 3Dயை போய் செக் பண்ணுறது கிடையாது. இன்னொன்று அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மென்டல் டயட் நல்லா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ மென்டல் டயட் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும்போது உங்களோட டிசைர் இன்றைக்கி வந்துருமா நாளைக்கு வருமா அப்படின்ட்டு நம்ம திங்க் பண்ண மாட்டோம். 3Dயில் போய் நம்ம செக் பண்ண மாட்டோம். ஸோ இதெல்லாமே நீங்கள் இன்கேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மென்டல் டயட் வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் உங்கள் மென்டல் டயட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ உங்களோட எஸ்பியை ஸ்டாக் பண்ணுறது, உங்களோட எஸ்பி என்ன பண்ணுறாங்க அதை செக் பண்ணுறது, பிளாக் பண்ணாங்களா அன்பிளாக் பண்ணாங்களா இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. இன்கேஸ் நீங்கள் உங்களோட அஃபர்மேஷன் மேலே 100% ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் அஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணணுன்னு அவசியம் இருக்காது. அவங்க தான் உங்களை சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட ரிசல்ட் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அவங்க சைட்லேருந்தே வரும். ஸோ நீங்கள் எந்த ஒரு வரி இல்லாமல் அஃபார்ம் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஈவன் என்னோட ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 days பிஃபோர் எனக்கு என் ஃப்ரெண்டு கூட ஒரு ஆர்கியூமெண்ட். ஈவன் தப்பு என் சைடில் கிடையாது, பட் அவங்க சைடில் இருந்தனால ஆர்கியூமெண்ட் ஆயிடுச்சு. தென் அவங்க சொல்லிட்டாங்க, என்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்ட்டு கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நானும் ஓகே அப்படின்ட்டு அதே டைம் நான் உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவாக மாற்றிட்டு ஜஸ்ட் நான் விட்டுட்டேன். அவங்களே அவங்களோட மிஸ்டேக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்கிட்ட சாரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ
அஃபார்ம் பண்ணி நெக்ஸ்ட் டேவே வந்து ஃப்ரெண்ட் கால் பண்ணி சாரி மிஸ்டேக் என் மேலே தான் இருந்துச்சு, நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு. எந்த பர்சன் வந்து நார்மலாகவே வந்து சாரி கேட்க மாட்டாங்களோ அவங்க எனக்கு சாரிக்கு மேலே சாரி கேட்டுகிட்டே இருந்தாங்க அன்டில் நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது வரைக்கும். ஃபஸ்ட் டைம் சாரி கேட்டாங்க, நான் அதை கவனிக்கலை. அண்ட் செகண்ட் டைம் சாரி கேட்டாங்க, அப்புறம் நான் கேட்டேன். பட் எனக்கு அது டவுட்டு, நான் கேட்குறது கரெக்டாக தான் கேட்டுட்ருக்கேனா அப்படின்ட்டு. தென் தேர்ட் டைம் கேட்டுட்டு சொன்னாங்க, நான் சாரி கேட்டுகிட்டே இருக்கேன், நீ எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிற அப்படின்ட்டு. தென் அதுக்கப்புறம் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அந்த சாரியே விட்டு வெளியே வந்தாங்க. ஸோ கைஸ், நம்மளோட அசம்ஷன் எப்படி இருக்குமோ நம்மளோட ரிசல்ட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இங்கே உங்களுக்கு டீச் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து அதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் உங்கள் எல்லாத்தையுமே கைட் பண்ணுறேன். நீங்கள் மற்ற பக்கம் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி உங்களோட டிசைரை விட்டு நீங்கள் தூரமாக போகிறதுக்கு பதிலாக உங்களோட டிசைரை நீங்களே வந்து க்ரியேட் பண்ண முடியும். உங்களோட ரியாலிட்டியோட க்ரியேட்டரே நீங்கள் தான். ஸோ நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட டிசைர் நாளைக்கு கூட வரும். நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் டிசைர் 6 months கழிச்சு கூட வரும். ஸோ எல்லாமே வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் பண்ணுறதுல தான் வந்து இருக்குது எல்லாமே. நான் வந்து ஜஸ்ட் கைட் மட்டும் தான் பண்ண முடியும், இப்படி பண்ணுங்கள், இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு. பட் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே நீங்கள் தான். ஸோ அதனால் உங்களோட அஃபர்மேஷனை ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் அஃபார்ம் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் யாராவது உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி கேட்டு மற்றவங்க மோட்டிவேட் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் சக்ஸஸ் ஸ்டோரியில் பார்க்குறேன். until டேக் கேர்.